எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய செய்தியை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நம்ம பார்க்க போற செய்தி, இன்றைக்கு இருக்கிற ஆராதனையும் இன்றைக்குள்ள சபைகளுடைய வீழ்ச்சியும். இன்னைக்கு ஏன் சபைகள்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியல? சபையில இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு சபையில தேவனோட நடக்க முடியல. கர்த்தருடைய சத்தத்தை இன்னைக்கு கேட்கிற சபைகள் குறைந்து போயிட்டு ஏன்ன்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நல்லா கவனிங்க. சபைகள்ல இன்னைக்கு பல மணி நேரம் ஆராதனைக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஆனா எதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய வசனத்துக்கு. இன்னைக்கு நிறைய சபைகள்ல பார்க்கும் பொழுது 45 நிமிஷம் 30 நிமிஷம் தான் வசனம் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள இன்னைக்கு சபை வந்துருச்சு. ஆனா ஆராதனை 2 hours. இப்ப ஜனங்கள் எதுல விருத்தி அடைகிறாங்க? எது அவங்கள உயிர்ப்பிக்குது அவங்க ஆத்மாவன்னா? சத்தியம்தான். அதான் கடைசி காலத்துல என்ன சம்பவிக்குமா, இங்க எடுத்து வாசிங்க பாருங்க. 2 தீமோத்தேயு 4:4 சொல்லுது, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இந்த 2 மணி நேரம் ஆராதனை ஒரு 30 நிமிடம் இல்லாட்டி ஒரு 45 நிமிடம் செய்தி கொடுக்கிற அந்த சபையை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அனுபவங்கள், அவங்க கடந்து வந்த பாதைகள், அவங்க அற்புத அடையாளங்கள் தான் அங்க பேசுவாங்களே ஒழிய, இல்லாட்டி ஏதோ ஒரு புக்கை பார்த்து ஏதோ சொன்னதை சொல்லி கட்டு கதைகளை தான் பேசுவாங்களே ஒழிய, அவர்கள் தேவனோட நிலைத்திராததால அங்க சத்தியம் அவங்கள்ட்ட இருக்காது. அதைத்தான் பவுல் சொல்றாரு, சத்தியத்துக்கு செவியை விலக்கி. இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை பரிசுத்தமாக்குனது வசனத்துலதான். அவர் அந்த 3 வருஷம் பாருங்க, அந்த ஊழியத்துல நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அற்புத அடையாளங்கள் அவர் செய்தாலும் மெயினா உள்ள வந்தது சத்தியத்துலதான். இன்னைக்கு சபைகள் ஆராதனைகள் டிஜிட்டலா இன்னைக்கு பாருங்க, இசைகளை நம்பி அது போல அனுபவத்தை நம்பி இன்னைக்கு போகுதே ஒழிய, எது இல்லை இன்னைக்கு ஜனங்களை ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுக்கு? சத்தியம் இல்ல. அதைத்தான் சொல்லுது தீமோத்தேயுல பாருங்க, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அது மாத்திரமல்ல, ஏன் இன்னைக்கு நம்மளால சுயமா பேசுறோம்? ஏன் இன்னைக்கு அனுபவம் சாட்சிகள் நம்மளை குறிச்சே பேசுறோம் அப்படின்னா, நமக்குள்ள வசனம் இல்லாததால, பிசாசு நமக்குள்ள அவன் இருக்கிறதாலதான் நம்ம அனுபவங்கள் சபையில பேசுது. அதனாலதான் இன்னைக்கு பல வருடங்கள் ஊழியம் செய்தாலும், பல வருடங்கள் நம்ம சபைக்கு போனாலும் சபையில ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல. ஒரு மந்த நிலைமை ஊழியத்துல. ஏன்னா நீங்க உண்மையான சத்தியத்தை உங்க சபையில பேசினா, உங்களை மக்கள் தூக்கி கொண்டாடுறதை விட உங்களை விரோதியா தான் பார்ப்பாங்க, சத்ருவா தான் பார்ப்பாங்க. ஏன்னா அன்னைக்கும் அப்படித்தான் பார்த்தாங்க, இயேசுவையே அப்படித்தான் பார்த்தாங்க. ஏன்னா சுயமா பேசுறவங்க யார் அப்படின்னா, நீங்க யோவான் 8:44 இயேசு சொல்றாரு பாருங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இந்த அனுபவம் கட்டுக்கதைகள் எல்லாம் யார்கிட்ட வருதுன்னா, நீங்க பாருங்க, நடக்காத ஒன்ன சித்தரித்து ஜனங்களை வசியப்படுத்துறது சொல்றதுதான் இந்த பாருங்க இந்த கேட்டகரி. அதனாலதான் இன்னைக்கு சபையில என்ன இருக்கணும் அப்படின்னா, சத்தியம். சத்தியம்னா என்ன? தேவனுடைய வசனம். ஒரு வசனத்தை நீங்க விலைக்கு பேசினாலே அதுக்கு அநேக மணி நேரங்கள் நமக்கு தேவைப்படுது. எத்தனை பேருக்கு புரியுது? அதே போல மல்கியா 2:7 சொல்லுது பாருங்க, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அப்ப ஒரு ஊழியக்காரனுடைய வாயில தேவ ஜனங்கள், அது போல ஒரு ஆத்துமாக்கள் எதை பாக்குறாங்க அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து கர்த்தர் பேசுற வார்த்தை என்ன? ஏன்னா அவன் கர்த்தருடைய தூதன், சேனைகளின் கர்த்தருடைய தூதன். எது சொல்லுது? இன்னைக்கு வசனம் சொல்லுது. இன்னைக்கு நம்முடைய சபைகள்ல தேவனுடைய மனுஷனா இருக்கிற நாம இன்னைக்கு நம்முடைய ஜனங்களுக்கு எதை விதைக்கிறோம்? சத்தியத்தை விதைக்கிறோமா? இல்லாட்டி என்னுடைய அனுபவம், என் கட்டுக்கதைகள், நான் கடந்து வந்த எல்லா காரியத்தையும் அவங்க விதைக்கிறோமா? அதனாலதான் இன்னைக்கு உங்க சபைகள்ல இன்னைக்கு மந்தம். விசுவாசிகளுக்கு வார்த்தையினுடைய வெளிச்சம் இல்ல. வசனத்துடைய வெளிச்சம் ஏன் இல்லைன்னா, சத்தியம் இல்ல. அது மாத்திரம் இல்ல, பாருங்க, அவர் சொல்றாரு யோவான் 8:45 உண்மையான சத்தியத்தை பேசினா என்ன நடக்கும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. இயேசுவே விசுவாசிக்கல. ஆனா இன்னைக்கு
நாம சத்தியத்தை சபையில பேசும் பொழுது ஜனங்கள் குத்தப்படணும். குத்தப்பட்டா அவங்க நம்மளை விரோதிப்பாங்க, அவங்க நம்மளை பகைப்பாங்க. அதை நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா ஜனங்கள் நம்மளை டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது பரலோகம் நம்மளை அக்செப்ட் பண்ணுது. நமக்காக உண்மையா வேலை செய்யறாங்க அப்படின்னு. பொண்ணும் பொருளும் ஜனங்கள்ட்ட அல்ல, கர்த்தர்ட்ட இருக்கு. இன்னைக்கு காணிக்க ஜனங்கள்ட்ட இருந்து வரக்கூடாது, கர்த்தர்ட்ட இருந்து வருது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஒருவேளை தேவைக்காக, 2 வேளை தேவைக்காக சத்தியத்தை மாத்தி ஜனங்களை பாருங்க, சத்தியத்துல பாருங்க இன்னைக்கு வஞ்சித்து என்ன செய்யறோம், அந்த காணிக்கையை பெற நம்ம அனுபவத்தை எடுத்து பேசுறோம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது யாரு? பிசாசனுடைய அந்த ஆவி. நல்லா கவனிங்க. ஏன்னா பாருங்க, தேவனால் உண்டானவன் பாருங்க, தேவ வசனத்துக்கு பயப்படுறவன் எப்படின்னா, யோவான் 8:47 சொல்லுது, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான், நீங்கள் தேவனால் இராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். இந்த கட்டுக்கதைகள் அனுபவம் இன்னைக்கு பாருங்க, பொய்யான அற்புத அடையாளங்கள் உள்ள சபைகள், அவர்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல, அவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது, வேதம் சொல்லுது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து வந்தோடனே முதல்ல சொல்றாரு, நான் இந்த உலகத்துக்கு வந்து எனக்குன்னு ஒரு கூட்டத்தை பரிசுத்தப்படுத்தணும்னு. அவங்களை எதனால பரிசுத்தப்படுத்தினேன், அவங்கள்ட்ட எண்ணத்தை கொடுத்தேன் அப்படின்னா, யோவான் 17:19 பாருங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அல்லேலூயா. அப்ப இயேசு வந்து சத்தியத்துல தான் பரிசுத்தப்படுத்தினாரு. அன்னைக்கு 3 நாட்கள் ஜனங்கள் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டதாலதான் அவங்க சாப்பாட்டை மறந்தாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபையெல்லாம் 1/2 மணி நேரம் தாண்ட மாட்டேங்குது வசனத்தை, இன்னைக்கு 2 மணி நேரம். ஆனா ஜனங்கள் 6 நாள் பாவத்துல செஞ்சு 7வது நாள் அந்த ஆத்மாவை பரிசுத்தமாக்க கர்த்தர் உங்கள்ட்ட கொண்டு வர்றாரு. ஆனா நீங்க அவங்களை என்ன கொடுத்து அனுப்புறீங்க? மாம்சத்துக்கு நல்ல சிக்கன் பிரியாணி பாருங்க, இன்னைக்கு பீஃப் பிரியாணி, ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து இன்னைக்கு மாம்ச சரீரத்தை ஃபுல் பண்றீங்களே ஒழிய ஆவிக்குரிய ஆத்மாவை ஃபுல் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில மந்த நிலைமை. இன்னைக்கு அந்த சபை வீழ்ச்சி அடைந்து இருக்கிறத அவங்களால ஏன்னா உணர முடியாது. ஏன்னா அவங்க சிந்தை கட்டப்பட்டுருச்சு. ஆனா வெளித்தோற்றத்துக்கு ஒரு ஆவியில நடத்தப்படுற மனுஷன் பார்க்கும் பொழுதுதான் அவங்களுடைய பாருங்க வெளிச்சத்தை பார்க்க முடியும், அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. ஏன்னா அப்போஸ்தலர் நாட்கள்ல ஜனங்கள் எதுல விருத்தி அடைந்தாங்கன்னா, நீங்க அப்போஸ்தலர் 6:7 படிச்சீங்கன்னா, தேவ வசனம் விருத்தி அடைந்து சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்ப சபை எதுலன்னா தேவ வசனத்துல விருத்தி அடைஞ்சது. இன்னைக்கு நாம வசனத்துல விருத்தி அடைகிறோமா? இன்னைக்கு நமக்குள்ள வேதத்தை குறித்ததான அறிவு இருக்கா? இன்னைக்கு பைபிள்ல ஆவியானவர் சொன்னதை கேட்க நம்ம மனதா இருக்கிறோமா? இல்லாட்டி இன்னைக்கு உலகத்தை சார்ந்து நம்ம கட்டுக்கதைகள், நம்ம சுயத்தை சார்ந்து இருக்கிறோமா? இன்னைக்கு நீங்களே உங்களை நிதானிச்சு கொள்ளுங்க. அதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, 2 தீமோத்தேயு 3:14, நீ கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகள் இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறது அல்லாமல். 2 தீமோத்தேயு 3:14, அவர்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புகளுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. அப்ப நம்மள ஒரு ஊழியக்காரங்க எப்படி நடத்துறாங்க, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னு பார்த்தா உங்க நிலைமை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நீங்க பெரிய அனுபவம் அற்புத அடையாளங்கள்லாம் செய்ய தேவையில்லை. நீங்க யார்கிட்ட வளர்ந்தீங்க, உங்களுக்கு வசனத்தை போதிச்சவங்க யாரு, அவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு அதைத்தான் இன்னும் அட்வான்ஸா எங்க சொல்றாருன்னா, எபிரேயர் 13:7 சொல்றாரு, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஏன்னா இன்னைக்கு ஒரு மேய்ப்பன் அது 5 வித அழைப்பு பெற்ற யாரா இருந்தாலும் அவங்களுடைய போக்கஸ் ஜனங்களை பாருங்க எச்சரித்து பரலோகத்துக்கு கொண்டு வர்றது. அவங்க ஆத்துமாக்கு உத்தரவாதமா இருக்கிறாங்க. எபிரேயர் 13:17 அதைத்தான் சொல்லுது பாருங்க, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. அப்ப நல்லா கவனிங்க, இன்னைக்கு உங்க மேய்ப்பர்கள் தான் உங்க ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம். அப்ப மேய்ப்பர்கள் ஆத்துமாக்கு உத்தரவாதம்னா விசுவாசிக்கு முன்னாடி நாம மாதிரியா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுல? வசனத்துல, சத்தியத்துல, சீர்திருத்தத்துல, ஆயத்தப்படுத்துறதுல. இன்னைக்கு அநேக திருச்சபைகள் அதை பார்க்க முடியல. அநேக மேய்ப்பர்கள் இன்னைக்கு அதை விட்டு வழி தப்பி போயிட்டாங்க. இன்னைக்கு பிரசங்கம் எப்படின்னா பிசினஸ் ஆயிருச்சு. பணத்துக்காக சத்தியத்தை வாங்க விற்காதுன்னு சொன்னது போல இன்னைக்கு சத்தியத்தை விற்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை டெம்பரவரியா தான் நடக்குதே ஒழிய பயந்து கர்த்தருக்கு பயந்து வசனத்தை நம்ம போதிக்கிறத விட்டுட்டோம். ஏன்னா 45 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் ஏன் நமக்குள்ள சத்தியம் அவ்வளவுதான் பேச முடியுதுன்னா அவ்வளவுதான் நமக்கு ஆண்டு இருக்கும் உறவு இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏற்றுக்கொள்ளணும்.
நீங்க கர்த்தரோட முழுவதும் இருந்தீங்கன்னா ஒரு வசனத்தை படிச்சா உங்களுக்கு ஆவிக்குரிய மந்தம் பாருங்க, மண்டலத்துல வெளிச்சம் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில மந்தம் இருக்குன்னா, நான் கொடுக்குற 1/2 மணி நேரத்துக்கு கர்த்தர் அந்த ஒரு வசனத்தை தான் எனக்கு பேசுறாரு. அதுக்கு மற்ற வசனம் எனக்கு தெரியாததால புக்குல, அனுபவத்துல அந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, அந்த பாஸ்டர் இப்படி சொன்னாரு, அவர் அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, அது கர்த்தர் அவர்கிட்ட கணக்கு கேட்பாரு. நீங்க உங்களுக்கு கொடுத்த மேய்ப்பருக்கு பாருங்க, மந்தைகள்கிட்ட மேய்ப்பர்கள் எப்படி நடக்கிறீங்க, வசனத்தை எப்படி போதிக்கிறீங்க, இன்னைக்கு இனிமேல் வரப்போற காரியத்தை குறித்து வெளிச்சம் இருக்கா சபைக்குள்ள? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதோ 30 வருஷம் 20 வருஷம் இன்னைக்கு சபையை நடத்துறீங்க, ஆனா நீங்களே மந்த நிலைமையில இருந்தா உங்க ஆடுகள் எப்படி இருக்கும்? ஆனா நம்ம சொல்றோம் இன்னைக்கு 20 வருஷம் 25 வருஷம் ஒரு சபையில ஒரு விசுவாசி இருந்தா அது பெருமையா பேசுறீங்க. அவன் இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கணும், அவன் இன்னைக்கு சீசனா இருந்து கர்த்தருக்காக பல கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கணும். ஆனா அந்த எண்ணம் நமக்கு வராது. ஏன்னா நாமளே கடிந்து கொள்வதற்கு பயப்படல. நாம எப்படி சபையை நடத்துவோம்? ஏன்னா நாம கர்த்தரோட உறவுல இருந்தா தானே வசனம் தெரியும். நீ அதான் ஏசாயால நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிங்க. 34 நினைக்கிறேன், அங்க படிச்சு பார்த்தா கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிங்கன்னா, நீ தேடி படிச்சு உள்ள நீ வசனத்தால நிரப்பிட்டா பல மணி நேரம் கூட அசராம கர்த்தருடைய வார்த்தையை ஆவியானவர் உன்னை கொண்டு பேசுவாரு. ஏன்னா நீ ஒரு வாய் தான், அவர் தான் உன்னை கொண்டு பேச போறாரு. ஆனா அந்த வெளிச்சம் நமக்குள்ள இல்லாததால நம்ம 30 நிமிஷம் தாண்டறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அது இன்னைக்கு சில சபைகள்ல பைபிள்ல இருக்க ஸ்டோரி தான் தெரியுதே ஒழிய சத்தியம் தெரிய மாட்டேங்குது. அம்மா நம்ம சின்ன பிள்ளைக்கு அதான் பவுல் எழுதுறாருல, காலத்தை பார்த்தா நீங்க போதகரா இருக்கணும், ஆனா இன்னும் எப்படி இருக்கீங்க, குழந்தைகளா இருக்கிறோம் அப்படின்னு. வெளிச்சத்தை தேடி ஆராய்ங்க. இது வரைக்கும் மந்த நிலைமையா இருந்தா அதை விட்டு சபைய ஆவியானவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடத்த பாருங்க. ஆராதனை எவ்வளவு ஆராதிக்கிறீங்களோ அதே ஈக்குவல் வசனத்துக்கு கொடுங்க. ரெண்டையும் சரிசமமா செய்யுங்க. நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆராதிச்சு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வசனம் கொடுத்தா அதுல ஒரு வெளிச்சம் இருக்காது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்றாரு. அதனால இது காலம், கடைசி காலம். கர்த்தரோட ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.